வெல்கம் டு MYLAI சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து புளியோதரை மிக்ஸ் பொடியும் குழம்பும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நியூ அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். குழம்பு செய்யறதுக்கும் பொடி செய்யறதுக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பவுடர் தான் செய்ய போறோம். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த பொடி நீங்கள் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சேர்த்து வச்சுக்கலாம். மல்லி 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். வரமிளகாய் 3 சேர்த்துருக்கிறேன். காரத்துக்கு இன்னும் 2 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுத்துக்கலாம். பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். இப்போ ஒரு மிக்சர் ஜாரை எடுத்து அதில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுடைய புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே பேன்லேயே நல்லெண்ணெய் வந்து 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வரும்போது உங்களுக்கு நல்லா நுர வரும். அது ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். 2 வரமிளகாய், முந்திரி 1 டேபிள் ஸ்பூன், வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன். இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகட்டும். உள்ளுக்குள்ளே அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு கிடைக்கும். அதுதான் நம்ம இதை நல்லா வறுத்துக்கிறோம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ இந்த நுரையெல்லாம் அடங்கிடும். கருவேப்பிலை 1 கொத்து, பெருங்காயம், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ நல்லா எல்லாமே பொரிஞ்சு வந்துடுச்சு. நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும். இப்போ நம்ம புளி கரைச்சலை ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பொடியை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இது லேசாக கிண்டி விட்டுடுங்க. நம்ம புளி காய்ச்சலை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். பச்சை வடையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நான் இதில் சால்ட்டு சேர்க்கல, இப்போ தான் சேர்க்க போகிறேன். இது வந்து நல்லா அல்வா பதத்துக்கு கிண்டி வரணும். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். இப்போ சால்ட் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு தான் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஆல்ரெடி வந்திருக்கு. இன்னுமே நல்லா வரும். நீங்கள் கிண்டி விட்டீங்கன்னா இந்த பாருங்களேன், இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்தால் தான் நம்மளுடைய புளிக்காய்ச்சல் வந்து 6 மந்த் ஆனாலும் கெடாது, அப்படியே இருக்கும். நம்மளுடைய புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு. ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டுக்கலாம். இப்போ சாதம் கலரிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.